தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராகவும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவருமான முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு இன்று பிறந்த நாள். தமிழக அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் எப்படி மிக பெருமை ஆளுமையாக விளங்கினாரோ அதே அளவிற்கு தமிழ் சினிமாவில் வரலாற்று சுவடுகளை ஆழமாக பதிந்து சென்றிருக்கிறார். துள்ளி குதித்து ஆடும் நடனம், வாள் சண்டை, கைகளை உயர்த்தி பாடுவது, உதட்டை கடித்து வசனம் உச்சரிப்பது என தமிழ் சினிமாவில் மாறுபட்ட ஐகானாக திகழ்ந்தார் எம்ஜிஆர். இன்று விருதுகளை வாங்கி குவிக்கும் பல நடிகர்களுக்கும் எம்ஜிஆர் தான் எங்களின் முன்னோடி என சொல்லி கேட்டிருக்கிறோம். அவர் திரைப்பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமாம். கும்பகோணத்தில் குடியிருந்த எம்ஜிஆர் அங்கு உள்ள ஆனையடி நகராட்சி பள்ளியில் படித்தார். அப்போதிலிருந்தே விளையாட்டு நாடகம் என்றால் எம்ஜிஆருக்கு கொள்ளை பிரியமாம். கூடவே ஜவ்வு மிட்டாயும். அந்த மிட்டாய் வாங்க காசு இல்லாத சமயங்களில் வசதி படைத்த பல நண்பர்கள் எம்ஜிஆருக்கு அதனை வாங்கி கொடுப்பார்களாம். ஒரு முறை எம்ஜிஆர் புகழ்பெற்ற ராமாயண கதைக்களத்தில் லகுகுசா என்ற பாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவரின் நடிப்பு திறனை கண்ட நாராயண நாயர் என்பவர் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி என்னும் நாடக குழுவில் எம்ஜிஆரை சேர்த்து விட்டிருக்கிறார். சிறப்பாக சென்று கொண்டிருந்த நாடக நாட்களில் டீனேஜ் எட்டிய எம்ஜிஆருக்கு குரல் உடைய தொடங்கி இருக்கிறது. அந்த சமயத்தில் இனி தன்னால் பாடி நடக்க முடியாது என்ற பயத்தில் இருந்திருக்கிறார் எம்ஜிஆர். அப்போதுதான் பிரபல உறையூர் நாடக கம்பெனியில் இருந்து அவரையும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் நாடக குழுவில் இணையும்படி அழைப்பு வந்திருக்கிறது. இந்த நாடக குழுவில் கதாநாயக இருந்துவிட்டு மீண்டும் தனது குரலால் பின்னுக்கு தள்ளப்படுவோமோ என்ற நிலைக்கு தள்ளப்படுவதற்கு முன்னதாகவே இங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என எண்ணிய எம்ஜிஆர் 1930 உறையூர் நாடக கம்பெனியில் இணைந்தார். அந்த குழுவில் எம்ஜிஆருக்கு சிறந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சிறப்பு நாடகங்கள் நடிக்கவும் அவர் அழைத்து செல்லப்பட்டார். அப்படிதான் ஒரு முறை பர்மாவிற்கு சென்று திரும்பிய அவரை மீண்டும் ஒரிஜினல் பாய்ஸ் குழுவில் இணையும்படி அழைப்பு வந்திருக்கிறது. அப்போது மீண்டும் அழைப்பை ஏற்று குழுவில் இணைந்துள்ளார். அதன் பிறகு தொடர்ந்து வாள் பயிற்சி, கத்தி சண்டை, கம்பு சண்டை என அனைத்து போர் விளையாட்டையும் கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார். எம்ஜிஆரின் முதல் படம் சதி நீலாவதி என்பது அவரது ரசிகர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது தெரியுமா? எம்ஜிஆர் நாடகங்களில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எம் கந்தசாமி முதலியாரின் மகன் M.K. ராதா கதாநாயகனாக நடிக்க அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு காவல்துறை அதிகாரியாக நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறார். எம் கந்தசாமி எலிஸ் ஆர் டங்டன் இயக்கத்தில் மனோரமா பிலிம்ஸ் தயாரிக்க 1936 வெளியான அந்த படத்தில் எம்ஜிஆர் கதாபாத்திரத்தின் பெயர் ரங்கையா நாயுடு. அதன் பிறகு எலிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் உருவான டங்கன் படத்தில் இஸ்லாமிய இளைஞராக நடித்திருந்தார். அதன் பிறகு வீர ஜெகதீஷ், மாயா மச்சித்ரா, பிரகலாதா உள்ளிட்ட படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சினிமாவில் நுழைந்த காலகட்டத்தில் சினிமாவில் கொடி கட்டி பறந்தவர்கள் P.U. சின்னப்பாவும் தியாகராஜ பாகவதரும். தமிழ் சினிமா என்னதான் இன்றைக்கு பல மாற்றங்களை கண்டிருந்தாலும் போட்டி நடிகரின் ஆதிக்கம் மற்றும் தொன்று தொட்டு வருகிறது போலும். சரி, விஷயத்துக்கு வருவோம். எம்ஜிஆர் 1941 வெளியான அசோக்குமார் திரைப்படத்தில் முதலாக தியாகராஜ பாகவதருடன் தனது திரையை பகிர்ந்து கொண்டார். அதே போல ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் அமைச்சராக நடித்து P.U. சின்னப்பாவுடன் தனது திரையை பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு சாலி வாகனன், மீரா, ஸ்ரீமுருகன் என அடுத்தடுத்த படங்களில் கிடைத்த வேடங்களை எல்லாம் நடித்தார் எம்ஜிஆர்.
அப்போதுதான் தமிழ் சினிமாவில் ஆளுமையாக இருந்த சின்னப்பா மற்றும் பாகவதர் நிலை சரிய தொடங்கியது. 1944 வருடம் நவம்பர் 27 லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைதான பாகவதர் அப்போது மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று உருவானது. அதனை பூர்த்தி செய்ய இயக்குநர்கள் எம்ஜிஆரை பயன்படுத்தி கொண்டனர். வசீகரிக்கும் சிரிப்பும் கச்சிதமான உடல் அமைப்பும் கொண்ட எம்ஜிஆர் தனது கதைக்கு பொருத்தமாக இருப்பார் என எண்ணிய இயக்குனர் மோகன் எம்ஜிஆரை நாயகனாக வைத்து ராஜகுமாரி என்னும் திரைப்படத்தை எடுத்திருந்தார். படத்திற்கு அமோக வரவேற்பு இருந்தாலும் இனி நடித்தால் கதாநாயகன்தான் என அடம் பிடிக்காமல் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களிலும் துணை கதாபாத்திரத்தில் நடித்தார் எம்ஜிஆர். 1950 காலம் கட்டம் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவை கோலோசிய முக்கிய காலகட்டம். தொடர்ந்து துணை கதாபாத்திரத்தில் நடித்தவர் ராஜகுமாரி திரைப்படத்திற்கு பிறகு மருதுநாட்டு இளவரசி என்னும் திரைப்படத்தில் மீண்டும் கதாநாயகனாக நடிக்க தொடங்கினார். அதே ஆண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் முதல் முறையாக மந்திரகுமாரி திரைப்படமும் வெளியானது. மாஸ் காட்டும் இளவரசன் கதாபாத்திரத்தில் தோன்றிய எம்ஜிஆர் ரசிகர்கள் கொண்டாடினார்கள். சண்டை காட்சிகளில் வித்தியாசமாக நடித்து அசைத்தினார் எம்ஜிஆர். சிறு வயதிலே போர் கலைகளை கற்றவருக்கு சொல்லியா தர வேண்டும். 1951 ஆண்டு PU சின்னப்பா திடீரென விபத்து ஒன்றில் காலமானார். தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்கிய அவரின் வெற்றிடமும் எம்ஜிஆர் பக்கம் இயக்குநர்களை படையெடுக்க வைத்தது. PU சின்னப்பா 2 கைகளால் வாள் வித்தையில் சிறந்து விளங்கினார். அவரை போலவே எம்ஜிஆர் 2 கைகளில் வாள்களை சுழற்றுவது கெட்டிக்காரர். சின்னப்பா ராஜபாட்டையாக வேடமிட்ட காலங்களில் அவருக்கு யுவதியாக நடித்தார் எம்ஜிஆர். இரு பெரும் ஆளுமைகள் வெற்றிடத்தை கச்சிதமாக பயன்படுத்தி எம்ஜிஆர் தகுந்த கதைகளில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கவனம் பெற்றார். 1954 வெளிவந்த மலைக்கண்ணன் திரைப்படத்திற்கு ஜனாதிபதி விருது கிடைத்தது. 150 நாட்கள் வெற்றி நடை போற்ற இந்த படம் எம்ஜிஆரின் வெற்றி பாதையில் ஒரு மைல் கல்லாக அமைந்தது. அதன் பிறகு சிவாஜி கணேசன் ரேஸில் கலந்து கொள்ள இருவரின் நடிப்பில் கூண்டுக்கிளி திரைப்படம் வெளியானது. அது மட்டும்தான் இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே படம். அந்த படத்தை தொடர்ந்து புகழ்பெற்ற இசை ஜாம்புவான்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் குலே பகவாலி திரைப்படத்தில் நடித்தார் எம்ஜிஆர். பின்னர் இந்திய சினிமாக்கள் மெல்ல மெல்ல கலர் திரைப்படங்களுக்கு மாற மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பு TR சுந்தரம் இயக்கத்தில் வெளியானது தமிழ் சினிமாவின் முதல் கலர் படமான அலிபாபாவும் 40 திருடர்களும். தமிழ் சினிமாவில் முதல் கலர் திரைப்படத்தில் நடித்த பெருமைக்கு சொந்தக்கார எம்ஜிஆர். அந்த படம் மாபெரும் வெற்றியை கொடுத்தது. அதில் வந்த பல மாயாஜாலங்களை கலரில் பார்த்த ரசிகர்கள் படத்தை கொண்டாடினர். எம்ஜிஆருக்கு பல படங்களில் வில்லனாக நடித்த MR ராதா நிஜ வாழ்க்கையிலும் எதிரியாகவே கருதப்பட்டார். பட விவகாரம் ஒன்றிற்காக எம்ஜிஆர் வீட்டிற்கு பேச்சுவார்த்தை நடத்த சென்றார் MR ராதா. எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டதாகவும் தகவல்கள் உள்ளது. சிலர் படப்பிடிப்பின் போது துப்பாக்கியால் சுட்டதாகவும் கூறுகின்றனர். அங்கு என்னதான் நடந்தது என்பது இன்றளவும் புரியாத புதிராக உள்ளது. அதன் பிறகு எம்ஜிஆரின் குரல் முற்றிலும் மாறுபட்டது. அதையும் ஐக்கானாக உருவாக்கி சென்றார் எம்ஜிஆர். மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், சக்கரவர்த்தி திருமகன், ராஜராஜன், புதுமை பித்தன், மகாதேவி, நாடோடி மன்னன் என பல வெற்றி படங்களை கொடுத்தார் எம்ஜிஆர். தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்தில் தேவர் பிலிம்ஸுடன் முதன்முறையாக கூட்டணி அமைத்தார் எம்ஜிஆர். இந்த திரைப்படத்தில் காளையுடன் சண்டையிடும் காட்சியில் நடிக்க தயக்கம் காட்டினாரா எம்ஜிஆர். இதனால் தயாரிப்பால் தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் மனவருத்தம் ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் கோபத்தில் இருந்த தேவர் தனது அடுத்த படமான நீலைமலை திருடனை நடிக்க ரஞ்சனை நடிக்க வைத்திருக்கிறார். அந்த படத்தில் எம்ஜிஆர் நடித்த எவ்வளவு வரவேற்பு கிடைக்குமோ அதே அளவிற்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது. உடனே எம்ஜிஆர் போட்டிக்காக எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்னும் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி தானே இயக்கி இரட்டை வேடத்தில் நடித்த நாடோடி மன்னன் என்னும் திரைப்படத்தை வெளியிட்டார். பாதி கலரில் எடுக்கப்பட்ட அந்த படம் சூப்பர் டூப் இட்டு அடிக்க படத்தின் வெற்றி ரஞ்சன் மீது இருந்த கிரேஸை
குறைத்தே விட்டது. அதன் பிறகு ஒரு சில படங்களில் நடித்த ரஞ்சனின் படத்திற்கு வரவேற்பு கிடைக்காததால் மனைவியுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் ரஞ்சன். கலைவாணர் மரணத்துக்கு பிறகு உச்ச நட்சத்திரமாக ஜொலித்தார் எம்ஜிஆர். திருமணம், குடும்பம் என ஒருபுறம் குடும்ப பொறுப்புகளையும் கவனித்து வந்தார் எம்ஜிஆர். 1966 அன்பேவா, தாலி பாக்கியம், நான் ஆணையிட்டால் என ஒரே ஆண்டில் 9 படங்கள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியாயின. அந்த சமயத்தில் தான் சிறையில் இருந்து தியாகராஜ பாகவதர் விடுதலையானார். பெரிதாக சினிமாவில் அக்கறை செலுத்தாத பாகவதர் ஒரு சில படங்களில் நடித்தார். அந்த படங்கள் முன்பிருந்த ஐப்பை அவருக்கு கொடுக்கவில்லை. அதன் பிறகு சினிமாவுக்கு முழுக்கு போட்டு விட்டார். சினிமா ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம் என படு பிஸியாக இருந்தார் எம்ஜிஆர். இந்திய அரசியலில் முதலாக முதல்வரான நடிகர் என்ற பெருமை எப்படி எம்ஜிஆருக்கு சொந்தமோ அதே போலதான் சினிமாவில் முதல் தேசிய விருது பெற்ற நடிகர் என்ற பெருமையும் எம்ஜிஆரே சேரும். 1972 ஆண்டு ரிக்ஷாகாரன் படத்தில் நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு அந்த விருது கிடைத்தது. மக்களுடன் கூடுதல் பிணைப்பை ஏற்படுத்த எண்ணிய எம்ஜிஆர் சினிமாவோடு தனது அரசியல் பயணத்தையும் தொடங்கினார். இதனால் காங்கிரஸ் கட்சியில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட எம்ஜிஆர் கதர் ஆடை அணிவதை வழக்கமாக்கி கொண்டார். தேசிய அரசியல் இருந்த எம்ஜிஆரை திராவிட அரசியலுக்கு வர தூண்டியவர் மறைந்த முதல்வர் கருணாநிதி. 1953 அண்ணா உருவாக்கிய திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் எம்ஜிஆர். தொடர்ந்து படங்கள் நடித்து வந்த எம்ஜிஆர் பாடல்களின் வசனங்களை அதிக கவனம் செலுத்த தொடங்கினார். ஒரு பாடல் உருவானால் அது எம்ஜிஆரின் நடப்பு சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. அதற்கு கண்ணதாசன் வரிகளும் எம்எஸ்வி இசையும் பெரிதும் உதவின. புரட்சி தலைவர் என்ற அடமொழியை சினிமாவில் உருவாக்கியது. அவரது அரசியல் தீவிரம் 1962 தனது 50வது வயதில் சட்ட மேலவை உறுப்பினராகவும் 1967 எம்எல்ஏவாகவும் இருந்தார் எம்ஜிஆர். 1969 திமுக பொருளாளராக எம்ஜிஆர் நியமிக்கப்பட்ட 1969 அண்ணாதுரை காலமானார். கட்சி இரண்டாக பிரிந்தது. அப்போதுதான் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். எம்ஜிஆரை பற்றி எழுத போனால் ஜெயலலிதாவையும், ஜெயலலிதாவை பற்றி எழுத போனால் எம்ஜிஆரையும் தவிர்க்க முடியுமா என தீவிர அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவில் கவனம் செலுத்தினார் எம்ஜிஆர். குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா காம்போவை பார்ப்பதற்காகவே திரையரங்கில் கூட்டம் கூடுதலாக அலைமோதுமாம். தன்னை விட 30 வயது இளையவரான ஜெயலலிதாவுடன் திரைக்கு பின்னால் எம்ஜிஆர் பாராட்டிய நட்பு அவருக்கு நெருக்கமானவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயலலிதாவின் சுறுசுறுப்பையும் புத்திசாலித்தனத்தையும் வெகுவாக ரசித்த எம்ஜிஆர் தனது கட்சியில் அமர்த்தி பல முக்கிய பொறுப்புகளை கொடுத்தார். அதன் பிறகு தமிழகத்தின் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். ஆட்சி அமைத்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் காலம் கடந்து தொடர்ந்து வருகிறது. அதில் பிரதானமானது சத்துண திட்டம். தீவிர அரசியல் இருந்த காலகட்டத்தில் 1984 காலகட்டத்தில் சிறுநீரக பாதிப்பு, நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகளை அவதியுற்றார் எம்ஜிஆர். தொடர்ந்து ஓய்வில் இருந்த எம்ஜிஆர் 1987 ஆண்டு டிசம்பர் 24 சென்னையில் உள்ள ராமாவரம் தோட்டத்தை இல்லத்தில் அவர் காலமானார். அவரின் இறப்பிற்கு பிறகு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. எம்ஜிஆர் என்னும் மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் பிறந்த நாள் இன்று. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.